காரைக்கால் முனிசிபாலிட்டி மேயராக முதலில் பணியமர்ந்த எனது பெரியப்பா தியாகி இடும்பன் செட்டியாரின் 25வது நினைவு நாளில் அவரின் நினைவலைகளை போற்றி வணங்குகிறோம். அவரின் ஆத்மா சொர்க்கத்தில் சாந்தியடைய எல்லாம் இறைவன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தியின் துணையோடு சிவாய நம, ஓம் நமச்சிவாய நம, ஓம் நமச்சிவாய நம, ஓம் அனைவரும் அவருக்கு தற்போது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் காட்சியை தாங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவரின் சபாபதி செட்டியார், பொன்னாச்சி அம்மாள் பெற்றெடுத்த தியாகி எஸ் இடும்பன் செட்டியார், எஸ் பழனிசாமி செட்டியார், எஸ் வேலாயுதம் செட்டியார், எஸ் தங்கவேல் செட்டியார் ஆகிய நால்வரையும் பொன்னாச்சி அம்மாள் பெற்றெடுத்து வளர்ந்த இடம் சின்னூர்பேட்டை. காரைக்காலை புதுச்சேரி மாநிலத்தை அடுத்த சின்னூர்பேட்டையில் தான் எனது தாத்தா பெரும் மதிப்பிற்குரிய சபாபதி செட்டியார் வாழ்ந்த ஊர். எனது பொன்னாச்சி ஆயா காரைக்கால் மேட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கைப்பட்டு சென்றது சின்னூர்பேட்டை. அப்படி சின்னூர்பேட்டை சென்ற எனது ஆயா 4 மகன்களை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் எனது தாத்தா சபாபதி செட்டியார் அவர்கள் பெரு நோயால் பாதிக்கப்பட்டு அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அந்த நிகழ்வு நடந்த பின்பு எனது ஆயா பொன்னாச்சி அவர்கள் தந்தை ஊராகிய காரைக்கால் மேட்டிற்கு வந்து சின்னஞ்சிறு சிறார்களாக இருந்த இடும்பன் செட்டியார், பழனிசாமி செட்டியார், வேலாயுதம் செட்டியார், தங்கவேல் செட்டியார் ஆகிய 4வரையும் இந்த ஊரில் இருந்து தலையில் மீன் குடை சுமந்து நெரவி மற்றும் காரைக்கால் ஏரியாவில் மீன் விற்று இந்த 4வரையும் ஆளாக்கி அழகு பார்த்து எஸ் சி இடும்பன் செட்டியார் அந்த காலத்திலேயே திண்ணைப்பள்ளியில் படித்து ஆளானவர். அப்படிப்பட்ட தியாகி இடும்பன் செட்டியார் அவர்களின் கையெழுத்தை பார்க்க கோடானு கோடி கண்டு வேண்டும். அப்படிப்பட்ட கையெழுத்து போடக்கூடியவர் எனது பெரியப்பா இடும்பன். அப்படி வளர்ந்த காலகட்டத்தில் இந்த ஊரின் கட்டமைப்பை 54 கிராமங்களுக்கு பொது கிராமமாக தலைநிமிர வைத்து அவர்களின் பஞ்சாயத்தராக அந்த காலகட்டத்தில் அவர்கள் இந்த ஊரை திரு எஸ் சி இடும்பன் செட்டியார் அவர்கள், ரத்னசாமி செட்டியார் அவர்கள், அப்பராச செட்டியார் அவர்கள், ஐயாசாமி செட்டியார் அவர்கள், பழனிசாமி செட்டியார் அவர்கள், கண்ணுசாமி செட்டியார் அவர்கள், இப்படி எண்ணற்ற மக்கள் தொண்டு செய்யக்கூடிய எண்ணங்களுடன் இவர்கள் அமைத்த கட்டமைப்பு தான் இந்த கிராம பஞ்சாயத்து அமைப்பு. அப்படி கிராம பஞ்சாயத்து அமைப்பு ஏற்படுத்திய இவர்கள் இந்த காரை மாவட்டம் 11 கிராமமும், நாகை மாவட்டம் 44 கிராமங்களும் காரை மாவட்டம் 11 கிராமமும், நாகை மாவட்டம் 37 கிராமம் சேர்ந்து ஆக 48 கிராமங்களுக்கு இந்த காரைக்கால் மேடை பொது கிராமமாக அந்த காலகட்டத்தில்
எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காரைக்கால் மேடு இந்த அனைத்து கிராமங்களிலும் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தீர்வு கண்ட கிராமமாகும். அதன் அடிப்படையில் தவறாக சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும். 54 கிராமங்களுக்கு காரை மாவட்டம் 11 கிராமம், நாகை மாவட்டம் 43 கிராமம் ஆக 54 கிராமங்களுக்கு இந்த காரைக்கால் மேடு இன்றளவும் பொது கிராமமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அடிப்படை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள். அப்படி ஏற்படுத்தியதன் விளைவு இன்று வரை காரைக்கால் மேடு 54 கிராம மீனவ கிராமங்களுக்கு பொது கிராமமாக தற்போது வரை நடைமுறையில் உள்ளது. இதற்கு காரணகர்த்தாக்கள் இப்படிப்பட்ட பொது தொண்டிலையும் மக்கள் சேவையிலும் அர்ப்பணிப்புடன் நடந்த எங்கள் முன்னோர்கள். அப்படி அவர்கள் வகுத்த பாதையில் தான் தற்போது இந்த கிராம பஞ்சாயத்து என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் எனது பெரியப்பா எஸ்.சி. இடும்பன் செட்டியார் அவர்கள் போராட்ட தியாகி. அன்றிலிருந்து இன்று வரை காங்கிரஸ் பாரம்பரியத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் காரைக்காலுக்கு வருகை தந்த போது அவர்களின் ஈடுபாட்டால் எனது பெரியப்பா எஸ்.சி. இடும்பன் செட்டியார் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஆங்கிலேயரை எதிர்த்து நமது இந்திய பெருங்குடி மக்கள் போராடும் போது இவர்களும் அந்த காலகட்டத்திலே போராடி இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். காந்தியடிகள் காரைக்காலுக்கு வந்த போது இதே காரைக்காலுக்கு பக்கத்தில், காரைக்கால் மேட்டுக்கு பக்கத்தில் உள்ள பறவைப்பேட்டை என்ற கிராமத்தில் காந்தியடிகள் உருவாக்கிய கிணறு மக்கள் பயன்பாட்டுக்காக, அது ஹரிஜன குடியிருப்பு, அந்த ஹரிஜன குடியிருப்பு மக்களுக்கு குடி தண்ணீர் வசதியை ஏற்படுத்தும் பொருட்டு மகாத்மா காந்தியடிகள் இந்த பறவைப்பேட்டை ஏரியாவில் ஒரு ஆழ்துளை கிணறு அவர் கையால் தொடங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் மகாத்மா காந்தியடிகளின் அடுத்த நிகழ்வாக காரைக்கால் முருகராம் தியேட்டரை அருகில் அங்கு ஒரு கிணறு உருவாக்கப்பட்டுள்ளது. அங்கேயும் அந்த நினைவு சின்னம் உள்ளது. இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் தான் எனது பெரியப்பாவின் நடவடிக்கைகள் சென்று கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் காரைக்காலுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற அமைப்பில் தான் இங்கு உள்ள நிர்வாகம் சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் காரைக்கால் நகராட்சிக்கு எஸ்.சி. இடும்பன் செட்டியார் அவர்கள் தான் முதல் மேயராக பதவியேற்று மக்கள் சேவையை அர்ப்பணிப்புடன் அருமையாக நகராட்சியை வழிநடத்தினார்கள். இதர் அவர்கள் செய்த அரும்பணிக்கு 25ஆம் நூற்றாண்டில் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை கொண்டு செல்வதில் தென்கோடி மீனவனின் குரலாக யூடியூபர் எஸ்.பி. வேதநாயகம் காரைக்கால் மேடு எஸ்.சி. இடும்பன் செட்டியார் அவர்களுக்கு 25வது நினைவலைகளுடன் உங்கள் அனைவருக்கும் இந்த நடைமுறை உண்மையை ஆணித்தரமாக தெரியப்படுத்திக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படி அவர் காரைக்கால் மேயராகவும் காரைக்கால் மேடு பஞ்சாயத்தாராகவும் பல ஆண்டு காலம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்கி, அத்தோடு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளை என்று
எஸ் இடும்பன் செட்டியார் தலைமையில் பஞ்சாயத்தாராக இருந்தபோது 54 கிராமங்களும் ஒன்றிணைந்து படிக்காத அந்த மக்கள் நல் உள்ளத்தோடு 54 கிராமங்களையும் உள்ளடக்கி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையை தொடங்கியது இந்த காரைக்கால் மேடு. அப்படிப்பட்ட நிகழ்வை நடத்திய அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே அந்த அறக்கட்டளைக்கு காரைக்கால் மேடு 1 லட்சம் ரூபாய் பணம் நன்கொடையாக கொடுத்து அந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையை தொடங்கி இந்த 54 மீனவ கிராமத்தில் எந்த மாணவர்கள் படிப்பில் முதலிடம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு உதவித்தொகையும், அப்படி படித்து முடித்த பின்பு டெக்னிக்கலாக அவர்கள் ஐடிஐ படிப்பதற்காக இதே தரங்கம்பாடி உறையாறில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஃபண்டில் அங்கு ஒரு இடம் வாங்கி போட்டு அந்த ஐடிஐக்கு தேவையான ஜாமான்கள், தளவாட ஜாமான்கள் அனைத்தும் இந்த அறக்கட்டளை சார்பாக அவர்கள் உருவாக்கினார்கள். ஆக அது ஒரு சிந்தனை சிற்பி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு. அது பதிவு செய்யப்பட்டு மயிலாடுதுறை ஹெட் குவார்டர்ஸில் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. நாளடைவில் தரங்கம்பாடி பஞ்சாயத்தார்கள் தலைமையில் நம்பியாநகர், அக்கரைப்பேட்டை, காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, தரங்கம்பாடி மற்றும் எங்கள் மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய பஞ்சாயத்தார்கள் அதன் உறுப்பினராகவும் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பொருளாளராகவும் கட்டமைப்பை அமைத்து அதை நடைமுறைப்படுத்தி செம்மையாக கட்டமைக்கும் கட்டமைப்ப நடைமுறையில் அதன் பிறகு வந்த தரங்கம்பாடி தலைமையில் அந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கும் போது நான் எஸ்பி வேதநாயகம் ஆகிய நான் காரைக்கால் மேட்டில் 2010 to 13 பஞ்சாயத்து அமைப்பில் பஞ்சாயத்தாராகவும் மெயின் கேசியராகவும் பொறுப்பேற்று அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தரங்கம்பாடியில் இருந்து இந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையை நீங்கள் தொடருகிறீர்களா இல்லையா என்பதை எங்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு மயிலாடுதுறை ரெஜிஸ்டர் ஆபீஸில் இருந்து தகவல் தரங்கம்பாடி பஞ்சாயத்திற்கு வந்தது. அப்படி வந்த கடிதத்திற்காக தரங்கம்பாடி பஞ்சாயத்தார்கள் உடனடியாக பொறுப்பில் உள்ள அனைத்து கிராமங்களையும் அழைத்து தரங்கம்பாடி கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடத்தினார்கள். அதில் விவாதிக்கப்பட்டது சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கலாமா வேணாமா. அப்பொழுது நாங்கள்லாம் அந்த பஞ்சாயத்து அமைப்பில் சென்றிருந்த போது எனது பெரியப்பா எஸ் இடும்பன் செட்டியார் அவர்கள் மற்றும் அவரிடம் கட்டமைப்பில் இருந்த பஞ்சாயத்தார்கள் அரும்பாடுபட்டு காரைக்கால் மேடு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து 54 கிராமங்களையும் உள்ளடக்கி பொது கிராமமாகிய காரைக்கால் மேடு அதில் ஆர்வமாக இருந்து செயல்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையை தொடர்ந்து நடத்த வேண்டும். அனைத்து 54 கிராமங்களையும் கூட்டத்திற்கு கூப்பிட்டு புது தலைமையை உருவாக்கி இந்த கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம். அப்படி நிறைவேற்றி தரங்கம்பாடி பஞ்சாயத்து அமைப்பில் இருக்கின்றது. அவர்களும் அதற்கான முன்னெடுப்புகளை செய்வதாக உறுதியளித்தார். அதற்கு பின்பு அக்கரைப்பேட்டை காரை மாவட்டத்தில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு முன்னிலை. அதே 54 கிராமத்தில் கோடியக்கரையில் இருந்து இங்கே சிறிது கோடியக்கரையில் இருந்து வானகிரி வலை
வானகிரி வரை உள்ள தமிழ்நாடு மீனவ கிராமங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து முன்பு நம்பியார் நகர் தான் அனைத்திற்கும் தலைமை கிராமமாக இருந்தது. அதன் பின்பு தற்போது அக்கரைப்பேட்டை தலைமை கிராமமாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் எனது பெரியப்பா எஸ்.சி. இடும்பஞ்செட்டியார் தியாகி அவர்களின் 25வது நினைவு நாளில் 54 பொது கிராம மீனவ பஞ்சாயத்தார் அமைப்புகளுக்கு தென்கோடி மீனவனின் குரலாக காரைக்கால் மேட்டிலிருந்து SP வேதநாயகம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையை இந்த 54 கிராமங்களுக்கும் ஒன்றிணைந்து கூட்டம் போட்டு புதிய அமைப்பாக உருவாக்கி இனி வருங்கால சந்ததிக்கு மீனவ கிராம மக்களுக்கு நல்ல சிந்தனையிடம் அவர்களின் வாழ்வாதாரம் உயரும் பொருட்டு இந்த 54 கிராமங்களுக்குமே நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையை 25ஆம் நூற்றாண்டில் நினைவஞ்சல் செலுத்திக் கொண்டிருக்கும் எஸ்.சி. இடும்பஞ்செட்டியார் தியாகி அவர்களின் நினைவு நாளில் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டுவது என்னவென்றால், 54 கிராமங்களும் ஒன்றிணைந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையை மீண்டும் கட்டமைத்து மீனவ மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தென்கோடி மீனவனின் குரல் SP வேதநாயகம், காரைக்கால் மேடு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். கட்டுவோம்.